ஹாய் டியூட்ஸ். அதாவது இப்போ நாங்கள் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். செம்ம வெயிட்டுங்க. வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அன்பாக்சிங் பண்ணுவோம். பாருங்க, அனகோண்டாவை காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கிறேன். அவ்வளோ லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக்கேஜிங் ரெடி, கட் பண்ணலாம். இப்போ பண்ணிட்டாங்கப்பா. ரொம்ப லென்த்தாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாக்கு பையில வச்சிருப்பாங்க போல. எல்லாம் போட்டு டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. ஒரே எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இங்கே பாருங்கள், வரும்போது மழையில் நனைஞ்சு வந்திருக்கும் போல் ப்ராடக்ட். ஆமாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மழையில் நனைஞ்சாலும். இங்கே பாருங்க, வாவ், இதுதான் உள்ளக்க 40 kg இருக்குதா? வேற லெவலுங்க. டெய்லியும் ஹோம் ஜிம் செட் பண்ணிக்கலாம். இது என்ன ரவுண்டாக இருக்குது? இது ராடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, இதுதான் பிவிசி வெயிட் பிளேட்ஸ். அதான் இது பார்த்துட்டிங்கன்னா இது என்ன தெரியலையே. இது 2x14 தம்பிள் ராடு. இதுதான் ராடு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 செட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இங்கே பாருங்க, இதுன்னு கேட்டிங்கன்னா க்ளவுஸு. அதாவது நீங்கள் தம்பிள்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது கிரிப் போட்டுக்கலாம், லெதர் கிரிப்பு. ப்ளஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஹேண்ட் கிரிப்பர் 4 ஆர்ம்ஸுக்கு. செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் கிரிப்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நல்லா கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணு. அடுத்தது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், தம்புள் 2x14 தம்பிள் ராடு. நல்ல மெட்டீரியல் போல், பிளாக் கலர் இருக்குது. நிறைய பிளேட் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும் கழுத்துக்கு வெயிட்டு. இங்கே பாருங்கள், ஹேண்ட் கிரிப்பு வேறு லெவலில் இருக்கும். 4 ஆர்ம்ஸுக்கு இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறது தான். 4 ஆர்ம்ஸ் செம்மையாக வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் ரோப். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் ஃபிட்னஸ் வீடியோ போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகம் ஃபிட்னஸ் வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லெதர் கிரிப்பு க்ளவுஸு, லெதர் க்ளவுஸ். இதை போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பிளேட்டு 2 kg இருக்குது, 3 kg இருக்குது, 5 kg எல்லாத்துலேயும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் 1x5 feet பிளெயின் ராடு. எவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிவிசி வெயிட்டை வச்சு லாக் பண்ணிக்கலாம். வேணுங்கிறதுக்கு போட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 1x3. இது கேர்ள் ராடுன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நம்ம சைடில் வந்து பிளேட் போட்டு வெயிட்டை வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, நல்லா கொடுத்துருக்காங்க மெட்டீரியல். இதே எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, வேற லெவலு. அடுத்தது இங்கே பாருங்கள், நம்ம வேணுங்கிறதுக்கு வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வெயிட்டு? 5 kg. இன்னும் உருண்டையாக தோடு இருக்குது. சரி, உருண்டையாக இல்லை, அப்பள மாட்டை. வெயிட்டு சரியான வெயிட்டு
5 கேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 1 2 3 4 4 இந்த 4 பார்த்தா 5 கேஜி. இதே ஒரு 20 கேஜிஸ் வந்துடும். இது ஒரு 20 கேஜி. அப்புறம் 2 கேஜி ப்ளஸ் 3 கேஜி இதெல்லாம் சேர்த்து அது ஒரு 20 கேஜி. மொத்தம் 40 கேஜி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் கம்மியாக வெயிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் அதிகமாக வெயிட் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 40 கேஜி ரேஞ்சு, அதாவது ஒன்லி 20 கேஜி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எத்தனை கேஜி? 2ஆ 3ஆ? 3 கேஜி. வாவ், இது நல்லாயிருக்கும். அது 2 கேஜியா? அது ஓப்பன் பண்ணு, ஒரு கவர் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குன்னு. 3 கேஜி பார்க்கறக்கே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 கேஜி 5 வெறித்தனம். ஆனால் என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதுவும் 3 கேஜி. இந்த 2 3 கேஜி ஒரு இதில் போடு, ஆட் பண்ணி காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை அந்த இது எடு, ராட் எடு. ஒன்று இல்லை அதில் போட்டுக்கலாம். 2x தம்பிள் ராடில் போட்டுக்கலாம். தம்பிள் ராடு. இந்த 3 கேஜி எடு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தம்பிள் ராடு அங்கே கூட. வா, வெயிட்டுங்க 3 கேஜி. செம்ம வெயிட்டாக இருக்குது. ஆமாம், போட்டு எக்ஸசைஸ் பண்ணால் எப்பா அப்படியே நின்றுக்கணும். அப்படிதான் தெரியுது. எப்பா 5 கேஜிப்பா. விட்டு டயர் ஓட்டிட்டு இருக்கிறாப்புல தம்பி. இது இப்படி லாக் பண்ணி நம்ம வேணுங்கிற எடுத்துக்கலாம். தம்பி டயர் வண்டி ஓட்டிட்டு தம்பி, அது வெயிப்பா, ஏதாச்சும் விழுந்துரு போகுது. ஓகே, இதில் வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று வச்சு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறதுக்கு நம்ம வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 கேஜியில் வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. பார்த்துக்குங்க. ஹோம் ஜிம் இதை நான் வைக்கிற பாருங்க. பார்த்துங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க, நம்ம 2லேயே வச்சு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃபினிஷிங் எல்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிவிசி வெயிட். ஓகே, அடுத்து இதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்து நம்ம இதில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அந்த கவர் எடுத்துட்டா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கவர் எடுத்துட்டு கவர் பிச்சுட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கவர் இருக்கனால அப்படியே வலிக்கிட்டு போகும். அதனால் இப்போ எடுத்துகிட்டு 5 கேஜி இதை நம்ம லாக் பண்ணிட்டு மாட்டிட்டு, ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா லாக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இதை நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே உள்ளே ஃபிட் ஆகிக்கும். ஓகே, அதை நம்ம வேணுங்களுக்கு வச்சு லாக் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உள்ள லாக்கர் உள்ளே போய் ஃபிட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். அடுத்து இன்னொரு 5 கேஜி அது ஒன்று போடுவோம். இந்த 5 கேஜி ஒன்று போட்டு இன்னொரு லாக்கர் இருக்குது, அந்த லாக்கர் வச்சு அவ்வளோ லாக் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் எவ்வளோ 10 கேஜி ஆச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டாக இருக்கும். பார்த்து இந்த இது வந்து இதை இப்படி பிடிச்சிக்கலாம். இல்லை 2 கையில் இப்படி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். டம்பிள்ஸ் மாதிரி இது நின்றுட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணணும். அப்போ இது நல்லா வெயிட் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் பயங்கரமாக இருக்கும், செம்ம வெயிட் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் பிளெயின் ராட்டில் நம்ம எவ்வளோ வேணால் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பார்த்துட்டு நாங்கள்
யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிவ்யூ போடுறோம். அது அன்பாக்சிங் வீடியோனால அதை போட்டோம். சரி உள்ளக்க எப்படி எப்படியெல்லாம் ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஓகே, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஓகே பாய். ஒரு தேங்க்யூ சொல்லுவோம். ஓகே, தம்ஸ் அப். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.